இப்போ டிவிக்கே வந்துட்டு நான் வீடு கட்டி தரேன் இது தரேன்லாம் விஜய் சார் சொல்லியிருக்காரு. அது எப்படி எல்லா அரசியல்வாதி மாதிரி இவனும் போய் பேச ஆரம்பிச்சான். வரதுக்கு முன்னாடியே போய் பேசுறேன். எல்லாருக்கும் எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும்? ஏதோ வீடு கட்டும்போது நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலாவது நம்பலாம். இல்ல ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாலாம், இத்தனை வருஷம் சம்பாதிச்சுக்கலாம். ஒரு 10 பேர் கணக்காட்டுங்க இத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். மற்ற அரசியல்வாதி மாதிரி இவனும் வாயை திறந்த போய் பேச ஆரம்பிச்சான். விளங்க மாட்டான் இப்படி போய் பேசினான்னா. மொத்தத்துல உண்மையை பேசிட்டு நான் வந்தா நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தானா வந்துருவான். ஒரு ஆளுக்கு வந்துட்டு வேலை வாங்கி தரேன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நடக்காது. காமராஜர் காலத்திலேயே நடக்கல. ஊழல் பண்ணாத எங்க தாத்தாவாலே முடியல. இவனெல்லாம் பண்ணிடுவான்ல. ஒரே ஒரு பிரச்சனைக்கு அவ்வளவு பேரும் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான். அதை வரைச்சுன்னா நேபாளுக்கே ஓட்டான். அதனால இவங்கெல்லாம் பண்ண முடியாது. சும்மா வாய் தவட விடுவானுங்க, வேலைக்கு ஆக மாட்டாங்க. செங்கோட்டையை வந்து ஜாயின் பண்ணிருக்காரு இப்போ டிவிக்கேல. அது எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வேற கட்சி கிடைக்கல. அந்த கட்சியிலும் தூக்கிட்டாங்க. வேற கட்சி கிடைக்கல. இப்போ ஓ பன்னீர்செல்வத்துட்டு போனாலும் ஜெயிக்க முடியாது, தோத்துருவாரு. டிடி தினகர்கிட்ட போனாலும் வேலைக்காது. நாம் தமிழர்கிட்ட வந்தா நாம் தமிழர் வந்து கொள்கையோட இருக்காங்க. அப்ப அந்த கொள்கை கணக்குப்படி இவங்க போக முடியாது.